நெருக்கடியான ஒரு தேர்தல்ல தான் மோடி திருப்பி பிரதமர் ஆயிருக்காரு. இப்ப நெருக்கடியான தேர்தலை சமாளிப்பதற்கான வழிகள் முதலே ஆராயப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க முதல்ல 400 லட்சியம்னு சொன்னாங்க. அப்ப 400 லட்சியம் வச்சு 240 ரிசல்ட் வந்துச்சு. 200க்கு தான் சாத்தியங்கிறது பொதுப்படையான குறிப்பா எங்கள மாதிரியானவர்களின் கருத்து. இப்ப 200 சாத்தியமான ஒரு இடத்துல 400 இலக்காக வைக்கணும்னா அந்த இலக்கை அடைவதற்கான பல்வேறு தகுதி திட்டங்கள் அரங்கேறி இருக்குன்னு தானே அர்த்தம். இது இண்டிவிஜுவல் நினைச்சு செய்ய முடியாது. மோடியும் அமித்ஷாவும் தலைமை தேர்தல் ஆணையர் இல்லைன்னா 3 தேர்தல் ஆணையர்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து மாற்ற முடியாது. இது வெரி பிளான்டா தான் இருக்க முடியும். பிளானிங் வேணுங்க. கீழ் வரைக்கும் இது போகணும். அதாவது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற தலைமை தேர்தல் அதிகாரியும் இதுக்குள்ள பங்கெடுக்கணும். இந்த கூட்டு சதிக்குள்ள. இது கிரிமினல் கான்ஸ்பிரசி. பழைய ஆக்ட் படி 120B. அப்போ இதுல ஒரு பெரிய செயின் இருக்குங்க. இப்போ இந்த செயினை எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு வைக்கும்போது வெறும் அரசியல் குற்றச்சாட்டா கடந்து போறாங்க. நமக்கு இப்ப என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு விசில் ப்ளோயர் தேவைப்படுது. உள் சதி அறிஞ்சவங்க இந்த சதிக்குள்ள ஏதாவது ஒரு வகையில விருப்பம் இல்லாமலே கூட அதோட ஒரு பார்ட்டா இருப்பாங்க. அவங்க முன் இதை வெளியிட வேண்டும். எப்படி இது நடந்ததுன்னு. இந்த விசில் ப்ளோயர் வரணும்னு எதிர்கட்சி குரல் கொடுக்கணும். விசில் ப்ளோயருக்கு பாதுகாப்பு தரணும்னு சொல்லணுங்க. ஏன்னா தேர்தலே திருடப்பட்டதுன்னு சொல்லிட்டாரு அவரு ராகுல் காந்தி வார்த்தைகள் எல்லாம் ஒன்னும் நீட்டி குலைச்சையில மழுப்பி எல்லாம் சொல்லல. ஓட் சோரின்னு சொல்லிட்டாரு. தேர்தல் திருடப்பட்டதுன்னா பிரதமர் தேர்தலை திருடி விட்டாருங்கிற குற்றச்சாட்டு தான். ஏன்னா ஸ்பெசிபிக்கா சொல்றாரு வாரணாசியில அது உண்மைதானே. 2 கவுண்ட்ல மோடி பின்னணியில் இருந்தார். நம்மளே பார்த்துட்டு தானே இருந்தோம் அதை. அப்புறம் எப்படி அவர் முன்னணிக்கு வந்தாருங்கிறதுலாம் பெரிய கேள்விக்குறியான விஷயம் தான். அப்போ ஒட்டுமொத்த நாடு தழுவிய ஒரு விவாதம் வந்துருச்சு. ஏன் தேர்தல் ஆணையம் டாக்குமெண்டேஷனை பப்ளிக் பண்ண தயங்குது? எதுக்கு தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த வழிமுறைகளை நீர்த்து போகிற விதமாக சட்டத்தை மாத்தினாங்க? அப்போ இயல்பான ஒரு விஷயம் என்னங்க, இப்போ இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு பார்லிமெண்ட்டுக்கு நம்ம குரல் கொடுத்தோம்னா, ஐயோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியாதுங்க, அது தன்னாட்சி பெற்ற அமைப்பு, அப்படி டிஸ்கஸ் பண்ணா யாரு பதில் சொல்ல முடியும் என்று மழுப்பப்படுகிறது இல்லையா? அப்போ தன்னாட்சி பெற்ற அமைப்பாக இருந்தால் இந்த மாதிரியான சந்தேகங்கள் வரும்போது அதை அவங்க தெளிவுபடுத்த வேண்டியது அவங்க கடமை தானே. அதுக்கு மேல எதுக்கு மிரட்டல்? அது மிரட்டலுமே தவறான மிரட்டலுங்க. அது ராகுல் காந்தி சத்தியபிரமாண வாக்குமூலம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் வச்சது பொதுவான நாடு முழுவதுக்குமான குற்றச்சாட்டு. அதுக்கு எப்படி கர்நாடகா சிஇஓ அவருக்கு கடிதம் அனுப்புனாருங்கிறதே கேள்வி. அதெல்லாம் கோர்ட்டுக்கு போகணுங்க.